ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தீர்மானம் எடுத்து அந்த ஒரு பாதையில நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இதுல ஒரு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. ஐயோ, நான் சூஸ் பண்ண அந்த பாதை, இந்த ஒரு பாத்து சரியான பாதை தானா, என்னுடைய வாழ்க்கைக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க அதை யோசிச்சு கவலையோட இருக்கிறீங்க. அப்படிதானே? பாதி தூரம் வந்தாச்சு, இல்ல கொஞ்சம் தூரம் வந்தாச்சு அந்த பாதையில. திரும்ப மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து எதுலயும் நம்ம வர முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் கொண்டிருக்கிற பாதையில நீ என்னிடத்துல நீ ஜெபம் பண்ணு, நான் அந்த பாதையை சரிப்படுத்துவேன். அது உனக்கு எந்த ஒரு தீமையும் உனக்கு அந்த பாதையில உனக்கு வராதபடி நானே உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். சில சமயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில என்ன சித்தம் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியாம நீங்களே ஏதோ ஒரு பாதையில போயிருக்கலாம். அந்த பாதை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கடினமாக இருக்கலாம். ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, இயேசு எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். இந்த பாதையில நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில கர்த்தர் உங்களுக்கு சரியான காரியங்களை கற்றுக் கொடுத்து எப்படி நீங்க இதுல இருந்து வெளியே வரணும், எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், எப்படி இந்த தேவையில்லாத காரியத்துல சிக்கி கொண்டீங்க இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி இயேசுவே உங்களுக்கு அழகாக அதை சொல்லி கொடுத்து பரிசுத்த ஆவியானவராக உங்களோட கூட இருந்து உங்களை கைட் பண்ணி அவர் உங்களுக்கு நேர்த்தியான ஒரு பாதையை காட்டுவார். அப்போ நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லி கேளுங்க, ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஏசப்பா, நான் இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, நான் உங்ககிட்ட ஒழுங்கா கேட்காம இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சுட்டேன், இன்னைக்கு எனக்கு இது எல்லாமே கடினமாக இருக்குது. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தகப்பனே என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில நீங்க என்னன்னாலும் நீங்க செய்யுங்கப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையில நீங்க தகப்பனை கிரியை செய்யுங்க, நீங்க சொல்லுகிறபடி நான் இனி செய்யறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார், செவ்வையாக மாற்றி தருவார்.